ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சில்லி சிக்கன் தான் செஞ்சுருக்கிறேன். இது வீட்டு மசாலா தான். இதில் தயிர் நிறைய போட்டேன், அதனால சில்லி வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. அப்புறம் மீன் குழம்பு மீன் குழம்பு இன்றைக்கி நல்லா காரமாக வச்சுருக்கிறேன். ஆனால் நான் சாப்பிட முடியாது, அல்சர் எனக்கு. இங்கே நல்லா வாயில் வச்சோடனே காரம், அந்தளவுக்கு காரம் போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கிறேன். மீன் வந்து கொல்லி மீன் நினைக்கிறேன். அப்புறம் பாயாசம், பால் பாயாசம், சேமியா, சவ்வரிசிலாம் போட்டு செஞ்சுருக்கிறேன். நல்லா கெட்டியாக வச்சுட்டேன், ஏன்னா இலை போட்டு சாப்பிடும்போது பாயாசம் உருண்டு ஓடிடக்கூடாதுல்ல. அதனால தான் சில்லி சிக்கனை நல்லா ஊற வச்சு வறுத்து எடுத்தாச்சு. கலர் வந்து நான் இதுக்கு மஞ்சள் பொடியே போடலை. இதுதான் அன்றைக்கி வந்து எங்கள் மாமியாருக்கு தான் நினைவு நாள். 2 ஃபோட்டோ. இதில் வந்து எங்கள் மாமியாரை தான் செட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா எங்கள் மாமியார் வந்து எங்கள் கொழுந்தனாருக்கு 5 வயசுல இறந்துட்டாங்க. இதுதான் எங்கள் வீட்டுக்காரர். எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருப்பார், சாப்பிடவே மாட்டார். அப்புறம் ஈவினிங் தான் படையெல்லாம் போட்டு சாப்பிடுவார். பாருங்கள், மீன் குழம்பு, சில்லி சிக்கன், மீன் வறுவல், இந்த 3 தான் செஞ்சுருக்கிறேன். அப்புறம் ஸ்வீட்டு, ஃப்ரூட்டுக்கு 2 பழம் தான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் வைக்கல. ஒரே ஒரு சாம்பிராணி தாங்க வச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஃபுல்லாக புகை. எங்கள் மாமியாருக்கு வந்து டிபி நோய், படுக்கையில் இருந்தாங்க. படுக்கையில் இருக்கும்போதே எங்கள் மாமனாருக்கு வந்து அவங்க அக்கா 2வது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, அந்த அக்கா வேறு தாலி வாங்கியாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. மாமியார் படுக்கையில் இருக்கும்போது அவங்க தாலியை பிடுங்கி வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? எங்கள் மாமியாருக்கு அவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு அந்த காலத்தில். ஆனால் அத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை தான். இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப கொடுமை அனுபவிச்சிட்டாங்க. அதான் பொம்பளை பிள்ளைங்களை எப்பவுமே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து தான் கட்டி கொடுக்கணும். சும்மா ஏன்னா தானெலாம் கட்டி கொடுக்கக்கூடாது. ஆனாலும் எங்கள் மாமனார் கவர்மெண்ட் ஆடிட்டர், பொண்டாட்டிக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை